வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எனக்கு கல்யாணம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமாமே என்று கேட்டாலே போதும், வெட்கத்தில் நாணி தலை குனிந்துவிடும் எமது தமிழ் பெண்கள் எல்லாம் இன்று எவ்வளவு மாறிவிட்டார்கள். சுமதியே தனது கல்யாண அழைப்பை தோழிகளுக்கு தொலைபேசியில் கூறுகின்றாள். கல்யாணம் செய்து கொள்வதில் சந்தோஷம்தான், இருந்தாலும் தன்னுடைய கல்யாணத்திற்காக அவள் படும் சிரமங்களோ ஏராளம். 5 வருடங்களுக்கு முன்னர் அக்கா கௌரிக்கு கல்யாணம் நடந்தபோது அக்கா எந்த கஷ்டமும் படவில்லை. அது ஊரில் நடந்த கல்யாணம். அப்பா அம்மா சொந்தக்காரர்கள் எல்லாம் அருகில் நின்று நடத்தி வைத்த கல்யாணம். அக்காவிற்கு சேலை உடுத்திவிட எத்தனை பேர், தலைவாரிவிட எத்தனை பேர், மகாராணியைப் போல அலங்கரித்து கொண்டு மணவறைக்கே வந்ததை தவிர அக்காவிற்கு வேறு எந்த வேலையும் இருக்கவில்லை. என்னுடைய நிலை அப்படியா? சம்பந்தம் பேசி வந்த அன்று அவர்கள் வருவதற்கு முன்பாக பலகாரங்கள் சாப்பாடுகள் எல்லாம் செய்து வைத்துவிட்டு தனக்கு தெரிந்த இன்னொரு சிநேகிதியை வரவழைத்து அவளின் துணையோடு வந்தவர்களை வரவேற்றதும், பின்பு பெண்ணை பார்க்கவென மாப்பிள்ளை வீட்டார் அழைக்க பெண்களுக்கே உரிய நாணம் சுமதிக்கு வந்த போதும் அண்ணனின் துணையோடு அவர்கள் முன் சென்று நின்றதும், அதை நினைக்கும் போதெல்லாம் சுமதிக்கு சிரிப்பும் கவலையும் ஒன்றாகவே சேர்ந்து வரும். பெண் பார்க்க வருகின்றார்களாம். எத்தனையோ தடவை பார்த்த பெண்தான், மாப்பிள்ளைக்கு முன்னமே தெரிந்த பெண்தான். இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயமாம். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. சம்பந்தம் கலந்து சாப்பிட போகின்றார்கள். சாப்பாடு கூட எந்தெந்த வரிசைப்படி பரிமாற வேண்டும் என்பதை சுமதிதான் அண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாள். முதலில் சாலட், பின்பு 5, 6 கறி வகைகளுடன் சோறு, இரண்டாவது சோறு பரிமாறும்போது ரசம், சாப்பாட்டிற்கு பின் பழம், அதன் பின் ஐஸ்கிரீம். இவை எல்லாவற்றையும் கூட சுமதிதான் முதல் நாளே கடைக்கு சென்று வாங்கி வந்து தயார் செய்து வைத்திருந்தாள். மாப்பிள்ளை வீட்டார், நாங்க சீதனம் கேட்க மாட்டோம், நீங்க கொடுக்கறத கொடுங்கோ என்று சூசகமாக சீதன பேச்சை தொடங்க மாப்பிள்ளை வீட்டார் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கின்றது. சுமதியின் அக்கா கௌரிக்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு சீதனம் கொடுத்தது போல சுமதியின் அண்ணன் மோகன் இன்று தான் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் சீதனம் கொடுக்கவில்லை. எல்லாம் சுமதியின் பணம், சுமதி உழைத்த பணம். சுமதி பிரான்சிற்கு வந்து 3 வருடங்கள் ஆகிறது. வந்த ஆரம்பத்தில் 1 வருடம் பாஷை படித்தாள். படிப்பு முடிய ஒரு வர்த்தக ஸ்தாபனத்தில் காசாளராக வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அண்ணனோடு இருந்தால் வீட்டு வாடகை, சாப்பாடு இது போன்ற எந்த செலவுகளுமே இல்லாததால் தன்னுடைய சொந்த செலவுகள் போக மிகுதி நகையாகவும் காசாகவும் சுமதியிடமே இருந்ததினால் சீதனத்தை பற்றி மோகனுக்கு எந்த சிரமம் இருக்கவில்லை. இப்படி தனது கல்யாணத்திற்காக தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாள் அவள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கின்றது. கல்யாணத்திற்கு சொல்வதற்காக அண்ணன் மாப்பிள்ளை வீட்டுக்காரரோடு சென்று விட்டார். தன்னுடைய தோழிகளுக்கு சுமதியே சொல்கின்றாள். தொலைபேசி மூலமும், இல்லாதவர்களுக்கு தபால் மூலமாகவும், முக்கியமான சிலருக்கு நேரிலுமாக. சீ, இது என்ன கல்யாணம்? அக்காவும் கல்யாணம் செய்து இப்படியா கஷ்டப்பட்டவ? அக்காவுக்கு சீதனம் கொடுக்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாவ? அந்த கஷ்டமெல்லாம் இவர்களுக்கு நான் வைக்கவில்லையே. பின்பு நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றேன்? ஒருவேளை அப்பா அம்மாவுடன் இருந்திருந்தால் எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்குமோ? இப்படி ஒருவித ஏக்கத்துடன் சிந்திக்கின்றாள் சுமதி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். அக்காவிற்கு தங்கள் வசதிக்கு மீறி கொஞ்சம் அதிக வசதியான இடத்தில் கல்யாணம் பேசினார்கள். மாப்பிள்ளை ஜெர்மனியிலையாம், நல்ல வேலையாம். என்ன வேலை என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வசதியானவர்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டார்கள். மாப்பிள்ளை வீட்டாரின் ஆடம்பரமான செலவு சுமதியின் பெற்றோரை அதிர வைத்து விட்டது. மாப்பிள்ளை ஜெர்மனியில் இருந்து வரும்போது சிங்கப்பூருக்கும் போய் வந்தவராம். நிறைய உடுப்புகள் வாங்கி வந்தவராம். முதலாக அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அக்காவிற்கு 3 சாரிகளும் சுமதிக்கும் அழகான ஒரு சுடிதார்
இப்படி கொண்டு வந்து தனது வசதியை காட்ட ஆரம்பித்து விட்டார். கல்யாண அழைப்பிதழில் இருந்து கூரை, இனக்கூரை எல்லாம் இந்தியாவில் இருந்து உயர்ந்த ரகத்தில் தான் எடுத்திருந்தார்கள். தாலிக்கொடி 20 பவுன், அதுவும் வைரக்கொடி. இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னிலையிலேயே நின்றார்கள். அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகையில் கல்யாணத்தை நடத்த சுமதியின் பெற்றோர்கள் பட்ட கடன் கொஞ்ச நஞ்சமல்ல. மகன் பிரான்சில் இருக்கிறான், உழைத்து அனுப்புவான் என்ற தைரியத்தில் கடன்பட்டு சிறப்பாக அக்காவின் கல்யாணத்தை நடத்திவிட்டார்கள். பெற்றோர்களின் கஷ்டத்தை பற்றி அக்கா உணர்ந்தாளோ தெரியாது. மணவரையில் மகாராணி போல அலங்கரித்து வந்து அமர்ந்து தாலி கட்டுவதற்காக கழுத்தை நீட்டுகின்றாள். எனது கல்யாணமும் இப்படி சிறப்பாக நடக்குமா, இல்லை அதைவிட சிறப்பாக நடக்குமா, இப்படி தனது மனதிற்குள் எண்ணிக்கொள்கிறாள் சுமதி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். இவ்வளவு கஷ்டமும் இல்லாமல் பதிவு திருமணம் செய்திருக்கலாம். இப்படியான எண்ணங்கள் சில வேளை சுமதிக்கு ஏற்பட்டாலும் மற்ற பெண்களைப் போல தன்னையும் மாப்பிள்ளை வீட்டார் வந்து அழைத்து சென்று மணவரையில் அமர வைத்து மந்திரங்கள் ஜெபிக்க, மங்கள இசை ஒலிக்க, மாங்கல்யம் தனது கழுத்தில் வர வேண்டும் என்ற ஆசை இருந்ததினால் இப்பொழுது இந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். ரிங் ரிங் ரிங். தொலைபேசி கிணுகிணுத்த சத்தத்தில் சுமதியின் சிந்தனைகள் கலைந்தது. ஹலோ, யார் கதைக்கின்றீர்கள்? சுமதி, நான் அன்னைதான் கதைக்கிறேன். என்னன்னை? காலமை சொல்ல மறந்து போனன். இரவு மாப்பிள்ளையினரை, அண்ணன் வீட்டுக்காரரை சாப்பாட்டுக்கு வர சொன்னனன். அதுக்கென்ன வரட்டுமன்? வீட்டிலை சாப்பாட்டு சாமான்கள் என்ன மாதிரியோ தெரியலையே. சுமதிக்கு இது ஒன்றும் பொது அனுபவம் அல்ல. வீட்டில் என்ன இருக்கின்றது, என்ன இல்லை என்பதெல்லாம் மோகனுக்கு தெரியாது. சில சமயங்களில் வீட்டில் இருக்கும் சாமான்களையே திரும்பவும் வாங்கி வருவார். சில சமயங்களில் வீட்டில் எதுவுமே இருக்காது. இவைகளை கவனித்து மோகனுக்கு நினைவூட்டுவது சுமதிதான். அன்னை, இஞ்சை இறைச்சிதான் இருக்குது. வாரவைக்கு வடிவா சாப்பாடு கொடுக்க வேணும். நீங்கள் வரைக்கை இந்தியன் கடைக்கு போய் மரக்கறியும் இறால், நண்டு இப்படி எதாலும் நல்லதா பார்த்து வாங்கி வாங்கோவன். சுமதி, நாங்கள் கல்யாணத்துக்கு சொல்ல வந்த நாங்கள் தூரத்திலே நிக்கிறோம். எத்தனை மணிக்கு திரும்ப வருவோம் என்று சொல்லேலாது. நீ போய் பார்த்து எதாலும் வாங்கன். அண்ணனே, அன்னை என்றாள். காரிலை கொண்டு வருவார். நான் இந்த மெத்ரோ எல்லாம் காவி கொண்டு தெரிய வேணும். என்ன செய்கிறது? அன்னைக்கு நேரமில்லை என்றால் நான் தானே வாங்க வேண்டும். சரி அன்னை, நான் போய் வாங்கிறேன். போனை வைக்கிறாள். அக்கா என்றாலும் ஒரு கிழமை முன்னுக்கு வந்தால் எவ்வளவோ உதவியாயிருக்கும். இப்படி தன் கஷ்டப்படும் போதெல்லாம் பெற்றோரையும் சகோதரங்களையும் நினைத்து கொள்வாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். கௌரிக்கு கல்யாணம் நடந்து ஒரு 10 நாள்தான் ஊரில் இருந்திருப்பார்கள். பின் கொழும்புக்கு சென்று விட்டார்கள். கொழும்பிலும் 2 வாரங்கள் நின்றிருப்பார்கள். பின் ஜெர்மனிக்கு சென்று விட்டார்கள். பிரான்சில் இருந்து சுமதியின் அண்ணன் மோகன் அனுப்பிய பணம் கௌரியின் கல்யாண கடன்களை நிரப்பிய பின்னர் சுமதியையும் ஜெர்மனிக்கு அனுப்பிவிட பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது, கௌரிக்கும் துணையாக இருக்கும். இரண்டாவது, நாட்டு நிலைமை. மூன்றாவது, வெளிநாட்டுக்கு போனால் நல்ல வசதியான இடத்திலே மாப்பிள்ளை எடுக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட என்றே பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலை என்று சொல்லிக் கொள்வதில் அவர்களுக்கு ஒரு பெருமையும் கூட. சுமதி வெளிநாடு செல்வது என்று முடிவாகிவிட்டது. ஆனால் ஜெர்மனிக்கு அனுப்ப மோகன் விரும்பவில்லை. அக்காவின் கணவர் வீட்டுக்காரர் நாளைக்கு ஒரு கதை கதைப்பதற்கு நாங்கள் இடம் வைக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிரான்சிற்கு வந்தால் சுமதி தொடர்ந்து படிக்கவும் வாய்ப்புகள் இருக்கும் என்பதும், நல்ல விசா கிடைப்பதற்கும் பிரான்ஸ் தான் வசதி என்பதை மோகன் கூற, பெண் பிள்ளைகள் இரண்டும் ஒன்றாக இருப்பதையே பெற்றோர்கள் விரும்பினாலும் உழைத்து தரும் பிள்ளையின் சொல்லை தட்ட முடியாத நிலையில் இருந்த பெற்றோர்கள் சுமதியை பிரான்சிற்கே அனுப்பி வைத்தார்கள். வந்தவளுக்கு இதுவரை எந்த கஷ்டமும் இருக்கவில்லை என்றாலும் அவள் தனது கல்யாணத்திற்கு படும் கஷ்டம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். சமையல் சாமான்கள் வாங்குவதற்காகத்தான் சுமதி கடைக்கு சென்றாள். சப்பலுக்கு வந்து கடைகளை பார்க்கும்போதுதான் வாங்க வேண்டிய தேவையான சாமான்களின் ஞாபகம் வந்தது. கூரைக்கு எடுத்த பாவாடை துணி மேட்ச் ஆகவில்லை, வேறு வாங்க வேண்டும்.
தைக்க கொடுத்த சட்டை எடுக்க வேண்டும். இவைகளை முடித்துக்கொண்டு தேவையான மளிகை சாமான்களையும் வாங்கிக் கொண்டு புறப்படும் போதுதான் நினைவிற்கு வந்தது. பொம்பிளையை அழைத்து செல்லும் காருக்கு சோடனை செய்ய ரிப்பன் வாங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாமான்களாக நினைவுக்கு வர முடிந்ததை வாங்கிக் கொண்டு நேரத்தை பார்க்கின்றாள். 6 மணியாகிவிட்டது. சம்மர் காலமானதால் இன்னமும் சூரியன் மறையவில்லை. தைக்க கொடுத்த சட்டை எடுக்க வேண்டும். இவைகளை முடித்துக்கொண்டு தேவையான மளிகை சாமான்களையும் வாங்கிக் கொண்டு புறப்படும் போதுதான் நினைவுக்கு வந்தது. பொம்பிளையை அழைத்து செல்லும் காருக்கு சோடனை செய்ய ரிப்பன் வாங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாமான்களாக நினைவுக்கு வர முடிந்ததை வாங்கிக் கொண்டு நேரத்தை பார்க்கின்றாள். 6 மணியாகிவிட்டது. சம்மர் காலமானதால் இன்னமும் சூரியன் மறையவில்லை. சாமான்களை தூக்கிக் கொண்டு வீடு செல்ல புறப்பட்டவளை, "என்ன சுமதி, பார்க்காதது மாதிரி போறீர்?" என்று குரல் தடுத்து நிறுத்தியது. குரல் வந்த திசையை நோக்கி பார்வையை செலுத்த அங்கு முன்பு தன்னுடன் படித்த தோழி கணவன் பிள்ளைகளுடன் நிற்கின்றாள். அடடா, இவளுக்கு கல்யாணத்திற்கு சொல்ல மறந்துவிட்டேனே. மனதிற்குள் தன்னை திட்டிக் கொண்டாள். ஆனால் தோழி முந்திக் கொண்டாள். "என்ன சுமதி, உமக்கு கல்யாணம் என்று கேள்விப்பட்டன். ரகசியமா நடக்குது போலை?" "இல்லை, நாளைக்கு உம்மட்டை வர என்றுதான் இருக்கிறேன்." சமாளிக்க முயன்றாள் சுமதி. "சும்மா கண்டதுக்காக சொல்லாதையும்." "சத்தியமா இல்லை, உமக்கு சொல்லாமல் விடுவனே. உம்மடை டெலிபோன் நம்பரும் என்னட்டை இல்லை. அதுதான். கண்டிப்பா நாளைக்கு உம்மட்டை வரத்தான் இருக்கிறேன்." "சரி, அப்ப நாளைக்கு வீட்டை வாரும் கதைப்பம்." அவர்கள் பிரிந்து செல்ல சுமதியும் வீட்டை நோக்கி நடந்தாள். இப்படி இன்னும் எத்தனை பேரை மறந்தேனோ தெரியாது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டாள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். நாட்கள் எப்படித்தான் நகர்கின்றதோ தெரியாது. கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாள்தான் இருக்கின்றது. இன்றைக்கு ஜெர்மனியில இருந்து அக்காவும் அத்தானும் வாரம் என்று சொன்னவை. வந்தால் உதவியாயிருக்கும். இப்படி சிந்தனைகளை சிதறவிட்டபடி சமையல் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் சுமதி. இரவு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சாப்பாட்டிற்கு வருகின்றார்கள். ருசியாக சமைத்து பரிமாற வேண்டும் என்ற ஆசை. நேரம் போகின்றது. விரைவாக சமைக்க வேண்டும் என்ற பரப்பு. ரிங் ரிங். தொலைபேசியை எடுக்க மறுமுனையில் ஜெர்மனியில் இருந்து அக்கா கௌரி. "சுமதி, நான் ஜெர்மனியில இருந்து அக்கா கதைக்கிறேன். நீங்கள் இன்னமும் உங்கையில் இருந்து விழிக்கிடலையே. இன்றைக்கு வருவியல் என்று நான் பார்த்து கொண்டேல்ல இருக்கிறேன்." சுமதியின் குரலில் ஒரு ஏக்கம். அது கௌரிக்கு தெரிந்ததோ இல்லையோ. "என்றை கஷ்டம் உனக்கெங்கே விளங்கப் போகுது? நீ கல்யாண சந்தோஷத்திலே நிற்கிறாய். நான் பிள்ளையோளோ பிள்ளையோளோடை பரிகிற பாடு உனக்கெங்கு தெரிய போகிறது?" கௌரி கேலியோடு தனது கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்டாள். அக்கா என்ற உரிமையுடன். "உனக்குத்தான் கஷ்டம். நான் இஞ்சை சந்தோஷத்திலே குசியாய்த்தான் இருக்கிறேன்." இப்படி கேட்க என்று நினைத்தவள் பின் வாயை மூடிக்கொண்டாள். "என்னடி ஒன்றும் கதைக்காமல் நிற்கிறாய்? என்றை ரெலிபோன் மீரர் ஓடுது. நீங்கள் எப்ப வருவியல்?" சுமதி ஒருவித விரக்தியுடன் கேட்டாள். "இரவைக்கு வெளிக்கிடுறாம். விடிய உங்கை நிப்பம்." மற்றது சுமதி கல்யாண வீட்டுக்கு கட்ட நிலை சீலை இல்லை. நேற்றும் இன்றைக்கும் கடையெல்லாம் அலைஞ்சதுதான் மிச்சம். பிரான்சிலை மலிவாம். உங்கை வந்துதான் சாரி வாங்க வேணும். "நீ வாவன், இன்றை வாங்கலாம் தானே? உங்கை பவுன் மலிவோடி. ஒரு அட்டியலும் வாங்க வேணும். என்னட்ட இருக்கிறது பழைய மாடல். நான் நகை வாங்குற கடை நிலை வாங்கலாம். நல்ல பொடியல் குறைச்சு தருவார்கள்." "சரி, ரெலிபோன் காசும் கணக்கு வரப்போகுது. நாளைக்கு வருவோம். தானே வந்து கதைப்பம் என்ன?" சுமதியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ரெலிபோன் கட்டாகிவிட்டது. நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன். அது பற்றி ஒரு வார்த்தை கேட்கலை. தான் சீலை வாங்கிறதும் நகை வாங்கிறதையும் கதைச்சு போட்டு ரெலிபோன் காசு போகுது என்று சொல்லி வைக்கிறா. எல்லாம் முடியட்டும், காட்டுறேன். சுமதியின் முணுமுணுப்பு அப்பொழுது அங்கு வந்த மோகனின் காதுகளிலும் விழுந்தது. "ஆறு சுமதி, அக்காவை கதைச்சது?" "ஓ, அவதான். நாளைக்கு வருவாவாம்." சுமதியின் பதிலில் ஒரு ஏளனம். "சுமதி, வெளிநாட்டு வாழ்க்கை இப்படித்தான். எங்கடை வேலைகளை நாங்கள் தான் பார்க்க வேணும்." இப்படி கூறிக்கொண்டே தான் வாங்கி வந்த சாமான்களை ஒரு ஓரமாக வைக்கிறான் மோகன். அதற்குள் போத்தல் தட்டப்படும் சத்தம். "இரவு தண்ணி பாட்டியும் இருக்கு போலை. அப்ப படுக்க 12 மணிக்கு மேலே செல்லும். சமைச்சு போட்டு தலைச்சோடினை நகைக்கு சந்திராவுக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்ல வேணும்."
கல்யாணத்தண்டைக்கு வெளிக்கிடுத்தவும் சந்திராவைத்தான் வெள்ளனவா வர சொல்ல வேணும். இப்படி பலவித சிந்தனைகளுடன் சமையலில் வேகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாள் சுமதி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.